Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல செமையா மழை பெஞ்சிட்டு இருக்குது. அங்க கூட ஒரு ட்ராக் மீட் நடக்குது. அங்க நம்மளோட டீம் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே ஜோட்டா, ஜோஜி, மூசா இவங்க ரெண்டு பேருமே ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஃபைனல் லாப் முடிச்சிட்டு அவங்களோட டைம் நோட் பண்றாங்க. பார்த்தா 16 minutes 30 seconds குள்ள ரீச் பண்ணிட்டாங்க. மூணு பேருமே அபிஷியல் ரெக்கார்டை கொண்டு வந்துட்டாங்க. அதனால மத்த டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வெளிய இருந்து செமையா அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே யூகி சிண்டோ மட்டும் கொஞ்சம் லேட்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னுமே ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணல. அப்படியே அவங்க எல்லாரும் சாயங்காலம் அந்த பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க. ஜோட்டென்ஸும் மூசா மட்டும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மத்த எல்லாரும் நார்மலா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நேரம் ஹைஜியுமே யூகியை பார்த்துட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரிடா எல்லாருமே யூனிக்கா தான் இருப்பாங்க. சில பேர் ரோட்ல நல்லா ஓடுவாங்க, சில பேர் அந்த ட்ராக் மீட்ல போய் நல்லா ஓடுவாங்க, சில பேர் கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல ஓடுவாங்க, சில பேர் லாஸ்ட் ரவுண்ட் செம்ம ஸ்பீடா ஓடுவாங்க. இப்படி எல்லாருமே ஒரு விதத்துல யூனிக்கா தான் இருப்பாங்க. அப்படின்னா இதை நினைச்சு எங்களை நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல வரியா? நீ சொல்ற மாதிரி யூனிக்னஸ்ன்றது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா ஒரு சிலர் கம்ப்ளீட்டாவே ரன்னிங்க்கு சூட் ஆகவே மாட்டாங்க இல்லையா? ஆமா, யூகி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எனக்குமே நினைச்சா கவலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோவும் சொல்றான். நம்ம ஓடுற டைம் மட்டுமே இங்க எல்லாமே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ஆனா நம்மளோட கோலே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேக்குறான். இதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆனாலே போதும் அப்படின்ற மாதிரி ஹைஜி சொல்ல வரா. இல்ல, நாங்க இந்த ஃபீல்டுக்கு கம்ப்ளீட்டாவே புதுசு, சோ நாங்க என்ன பண்ணணும்ன்றது இன்னுமே டீடைலா சொன்னாதான் எங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். நேரா டக்குனு சிண்டோ எந்திரிச்சிடுறான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட லிமிட்னு சொல்லி நினைக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் ஷாக்கா போச்சு. இல்ல பா, இந்த குளிக்கிறதுல இருந்து வெளியே இருந்துக்கிறேன், இதான் என்னோட லிமிட், இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது, செம்மையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுல கூட ஓடணுமாடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க ஹைஜியை பத்தி. நமக்கு வேற சான்ஸ் இல்லடா, சோ நம்ம கண்டிப்பா இப்ப ஓடிதான் ஆகணும், வாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கூட்டு போறான். நேரம் நீராவுமே இவன் நம்மள கூப்பிடுவானா மாட்டானன்ற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்குது. சாரி நீரா, மழை பெய்ததுனால நீ வர வேணாம் அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். அது பாவம் வெறியாகி மன உளைச்சலுக்கு ஆளாயிருது. தண்ணி அவங்க மேல தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்குது. இவங்களுக்குமே அந்த ரெயின் கோட் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல, சரியாவே அவங்களால ஓடவும் முடியல. அந்நேரம் அப்படியே சேத்துல அடி வாங்கிச்சு, சோத்துல அடி வாங்கிச்சுன்ற மாதிரி கார்ல போய் பயங்கரமா அடியும் வாங்குறாங்க சேத்துல. அடுத்து இவங்க அப்படியே வீட்டுல இருக்கப்ப சிண்டோ வந்துட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டென்ஸ் மூசா கிட்ட சொல்லிட்டு போறான். இந்த ஒரு வாட்டி கூட கிளாஸ் ஸ்கிப் பண்ணி நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு ஜோட்டா சொல்ல, அவன் ஓகேவா தான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜியும் கேட்கறான். ஆனா அவன் நேத்து ட்ராக் மீட்ல இருந்து கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த ரொம்ப சீரியஸாவும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேட்கறான். ஆமால, அவனுக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு வேற சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டா கேட்கறான். ஆமால, அவ இருக்கா, அப்ப அவ பாத்துக்கிடுவா, இவன் அதை நினைச்சு கவலைப்பட மாட்டான், ஓகேவா தான் இருப்பா அப்படின்ட்டு ஜோஜி நினைக்கிறான். ஆமா மூசா, நீ சிண்டோட கேர்ள் ஃபிரெண்ட் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஐயோ, நீ சொல்றத பார்த்தா நம்ம சிண்டோ அதிக டிப்ரெஷன் ஆகி அவனே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கானா அப்படின்னு நினைச்சு இவங்க பயப்படுறாங்க. அடுத்து கூட வேற ஒரு மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ஆர்டிகல் இருக்குது, அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, அங்க ஹைஜி தான் இருக்கிறா. அவனோட இன்னொரு முட்டியாவது நல்லா பாத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதெல்லாம் நான் கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். சப்போஸ் உனக்கு இது கொஞ்சம் பிரேக் ஆனா கூட நீ ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹைஜி சொல்லிடுறான். ஹைஜி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆர்டிகல் அவனுமே எடுத்து பாக்குறான். பார்த்தா அதுல ஃபூஜியோகாவை பத்தி தான் இருக்குது. அடுத்து நீங்க சாயங்காலம் ரன்னிங் ஓடலாம்னு சொல்லிட்டு அவங்க ட்ராக்குக்கு போறாங்க. பார்த்தா அந்த ட்ராக் மூடி இருக்குது மழையின் காரணமாக. அப்படின்னா நம்ம அந்த கிராஸ் கண்ட்ரி மாதிரி ஓடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்கறான். இல்லப்பா, மறுபடியும் என்னால சேத்துல எல்லாம் அடி வாங்க முடியாது, நான் வர மாட்டேன் அப்படின்னு யூகி சொல்லிடுறான். அப்படின்னா நம்ம ரோட்லயே ஓடலாம், கார்லாம் வராம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஓடலாம் அப்படின்ட்டு கூறகாரா சொல்றான். ஹைஜி ஓகேன்றான். அடுத்து நீங்க ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குளிக்க வராங்க. அந்நேரம் நீக்க வந்துட்டு அவனோட வெயிட்ட பாக்குறான். பார்த்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான், வெயிட் குறைஞ்சா நினைச்சு. அந்நேரம் யூகியும் சொல்றான், ஏன்டா நம்ம கிட்ட தான் ஃபேன் கிளப் இருக்குல்ல, அதுல வர பணத்தை வச்சு நம்ம ஒரு நல்ல ரெயின் கோட் வாங்க கூடாது அப்படின்ட்டு கேட்கறான். ஆனா நம்ம கிட்ட வெறும் 15 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். இல்ல நம்ம வேற ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு தான் கூட அவங்க தருவாங்க, பட் அது மாதிரி நம்ம எதுவும் வின் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் சொல்றான். ரைட் விடு, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்லிடுறான். அப்படியே இங்க குளிச்சு வீட்டுக்கு போகும்போது ஹைஜின் கூறகாரம் பேசிக்கிட்டே வராங்க. நீ தானே அந்த ஒரு ஆர்டிகல் எடுத்துட்டு வந்த, நீ அதை படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறகாரா சொல்றான். அதுல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு எழுதி இருந்தது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அதுல ஃபூஜியோகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பான், நான் எப்பவுமே போற ரிஸ்க் இந்த வாட்டி போவேன், ஆனா இந்த வாட்டி காண்டோ ரீஜன்ல இருந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம் வர்றாங்க. காண்டோல இன்னுமே ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ரன்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா அந்த ஒரு காம்படிஷனுக்கு முன்னாடி ஃபுல் பொட்டன்ஷியலோட வருவாங்க. அவங்க அந்த ஹாக்குனே கிடன் சீசன்ல வருவாங்க, அவங்களுக்காக நான் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்லியிருப்பான். அந்நேரம் ஹைஜியுமே கேட்கறான், ஒரு லாங் ரன்னருக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய பாராட்டுனா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பார்த்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிற அப்படின்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு கூறகாரா கேட்கறான். அது இல்ல, அவனை பார்த்து ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறன்னு சொல்றது. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறப்ப இதை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்பீடுன்றது ரொம்பவே முக்கியம் தான், அதோட அதிகமா எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தா கூட அந்த ஒரு தைரியத்தோட அப்படியே முன்னோக்கி போகணும். ஒரு நாளுமே ஒன்ன நீ இன்னுமே அதிகமா புஷ் பண்ணிக்கிட்டே போகணும் அந்த பிராக்டிஸ்ல. அதனாலதான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னருக்கு எப்பவுமே தேவைப்படுறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஃபூஜியோகா ரொம்பவே ஸ்ட்ராங், ஒரு ரன்னராவும் சரி ஒரு கேப்டனாவும் சரி. அப்படின்னா ஃபூஜியோகா உங்க மைண்ட்லயே ஓடிக்கிட்டு தான் இருக்கிறானா? நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது, ஆனா இப்ப எதுக்கு இதை சொன்னீங்க, நீங்க ரொம்பவே கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூறகாரா கேட்கறான். நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் கேட்க, ஆமா நம்ம டீம்ல பாதி பேர் இன்னும் அபிஷியல் ரெக்கார்டே கொண்டு வரல. என்னதான் கஷ்டப்பட்டு சிண்டோ யூகி பிராக்டிஸ் பண்ணாலும் கடந்த ஒரு மாசமா அவங்க கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல. ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் அவனோட ரன்னிங் டைம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கே ஃபீல் ஆச்சு, நீங்க சொன்ன மாதிரி ரன்னிங்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் இன்னுமே நமக்கு கஷ்டமா தான் இருக்குது. உண்மையை சொல்ல அப்படின்னா எனக்கே ரொம்ப கவலையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறகாரா சொல்றான். இப்போ நைட் வந்துட்டு நீக்கோ சிண்டோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு புதுசா ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட ஃபேன் கிளப்புக்காக. அந்நேரம் யூகியுமே சொல்றான், உனக்கு நாளைக்கு செமினார் வேற இருக்குல்லடா, நீ உண்மையிலேயே ரொம்ப அமேசிங் டா சிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க வந்துட்டு சரி நான் தூங்க போறேன், உங்களுக்கு எப்ப ஏதாவது வேணும்னாலும் கவலையே எல்லாமே என்ன எழுப்பிடுங்க, நான் பார்த்து வேலையை முடிச்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்குறான். மூசாவுமே போறதுக்கு முன்னாடி உன்னை நீயே ரொம்ப அதிகமா புஷ் பண்ணிக்காதடா சிண்டோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் நைட்டு சிண்டோ மட்டும் உட்காந்து அந்த வெப் பேஜ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. சிண்டோ வந்துட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க போயிருக்கான். ரெண்டு பேருமே ஹோட்டல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே வந்துட்டு சொல்லுது, நீ இப்ப என்ன விட அதிகமா வேற எதுலயோ டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்பெல்லாம் இல்ல அப்படின்ட்டு சிண்டோ சொல்றான். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம இப்ப பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறா. இதை கேட்டு சிண்டோக்கு ஷாக்கா போயிடுது. அப்படியே இப்ப சாயங்காலம் ஆகுது. இவங்க எல்லாம் ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நேரம் சிண்டோ லாஸ்டா ஓடி வந்து நிக்கிறான். ஹைஜி வந்துட்டு சரி இன்னைக்கு என்ன பிராக்டிஸ் முடிஞ்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்றான். நேரம் சிண்டோ வந்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் நான் இன்னொரு ரவுண்ட் ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கிட்ட கேக்குறான். ஆனா நீ நல்லா டைமிங் இம்ப்ரூவ் பண்ண சோ மறுபடியும் ஓட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இல்ல நான் ஓடி ஆகணும் எக்ஸ்ட்ரா ஒன் டைம் மட்டும் ஓடுறேன் ப்ளீஸ். நீ தானே சொன்ன டைமிங் மட்டும் எல்லாம் இங்க எல்லாமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது ஒன்னும் என்னோட டைமிங்காகலாம் இல்ல எனக்காக தான் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஓடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே யூகியும் ஓட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்துட்டு மூசா ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே ஜோ ட்வின்ஸ் வரிசை எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிடறாங்க. நான் எல்லாரும் டைமிங்கையும் ரெக்கார்ட் பண்றேன் நீ ஓடப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியும் சொல்லிடுறான். ஆனா எல்லாருமே இப்ப ஓடுறாங்க. எல்லாரும் சுத்தி வந்து ஸ்டார்டிங் லைன் கிட்ட வரும்போது ஹாலாவுமே டைமிங் ஆன் பண்ணிடுறா. எல்லாரும் இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூகியுமே வந்துட்டு சிண்டோ நீ ஓட ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தாரு. அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நீ இந்த தலையை குனிஞ்சுக்கிட்டே கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு தான் என்கிட்ட வைத்தியம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூறகரா அந்த ட்ரெட்மில் கிட்ட கூட்டு போயிட்டு இந்த மாதிரி தலையை கீழே குனியாத சென்டரா வச்சுட்டு ஓடு நேரா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூடா. இதே மாதிரி அப்பப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிண்டாவும் சொல்றான். அவன் கையில ஒரு லேப்டாப் வச்சுக்கிறது கூறகரா பார்த்துட்டு என்ன இப்ப கூட வேலை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா இன்னைக்கு இது வெப் பேஜ் பண்ணி முடிச்சலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அப்ப நான் போய் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறகரா போட போயிடுறான். இவங்க மூணு பேருமே ஒரே ரூம்ல தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நேரம் யூகி வந்து சிண்டோட போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இதான் உன்னோட ஹோம் டவுனடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிண்டோவுமே சொல்றான். அதெல்லாம் சரி இங்க ரோட்லாம் அவ்வளவு இருக்காது போல நீங்க அப்படியே ஊருக்கு ஒதுக்குப்புறமால இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல அங்கேயுமே ரோடெல்லாம் இருக்கும் பட் நான் ரோட்ல போறதோட அந்த வேலி வழியா போனேன் அப்படின்னா எங்க ஸ்கூலுக்கு இனிமே ஈஸியா போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். எதுக்கு உங்க அப்பா அம்மா உன்னை ரோடு வழியா போய் டிராப் பண்ணலாம் மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேட்கறான். இல்ல நாங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்கோமா அதனால எப்பவுமே காலையில உங்களுக்கு வேலை இருக்கும் ஏதாவது தேவை மட்டும் தான் நான் உங்க கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி கேட்பேன் அப்படின்னு சிண்டோ சொல்றான். சிண்டோ எனக்கு மட்டும் ஒரு பொண்ணு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். என்னடா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்கறான். எப்பவுமே ரொம்ப மரியாதையான ஒருத்தனா இருக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். இல்ல நான் அவனும் அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அந்நியார கூறகராவும் சொல்றான். எனக்கு தெரிஞ்ச டீம்லயே ஃபர்ஸ்ட் இந்த ரன்னிங் ஓடுறதுக்கு நீ தான்டா ஓகேன்னு சொன்னது. ஓ நான் தான் சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோவும் கேட்கறான். அதுக்கு கூறகராவுமே என்ன மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எல்லாரும் கிவ் அப் பண்ணிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் அதை தப்பா நினைச்சிட்டேன். நீ மட்டும் இல்ல அப்படின்னா இந்த டீம் கண்டிப்பா ஃபார்ம் ஆயிருக்கவே செஞ்சிருக்காது. நீ இல்லாம கண்டிப்பா எங்களால இருந்திருக்கவும் முடியாது. நீ ரொம்பவே ஸ்ட்ராங்டா சிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு கூறகரா சொல்றான். அதுக்கு சிண்டோவுமே சொல்றான் 10 பேர் சேர்ந்து ஹாக் நேக்கடன்ல ஓடுறது இது ரொம்பவே நல்லா இருக்குது. இது நம்மளோட ட்ரீம் தான். ஆனா யாருனாலும் எனக்கு அதுதான் கனவு இதுதான் கனவுன்னு சும்மா வாயிலே வட சுடலாம். ஆனா நான் அந்த மாதிரி இருக்க விரும்பல. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க எல்லாருமே அதே தான் யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம்னு சொன்னா அந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணிரணும். லைக் நம்ம ஹைஜி எப்பவும் பண்ற மாதிரி தான். சோ நான் ஒன்னும் ஸ்ட்ராங்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே என்ன ஆனாலும் பரவாயில்ல அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அப்படியே சிண்டோ அவன் தலையை தொங்க போட்டுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோகி கேட்கறான். அப்பா லேட் நைட்ல இந்த மாதிரி வேலை பார்க்கறது கண்ணுக்கு ரொம்பவே கெட்டதா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. மூசா வந்துட்டு இவங்க மூணு பேரையுமே எழுப்பி விடுறான். அப்படியே அவன் இந்த லேப்டாப்பை பாக்குறான். பார்த்தா அவங்களோட வெப் பேஜ்ல வந்துட்டு யாரோ ஒருத்தர் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு அவன் மூசா எல்லாரும் எழுப்பி விட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அந்த வெஜிடபிள் ஷாப்போட ஓனரை காட்டுறாங்க. அந்த இடத்துல இந்த ஒரு புது ரிப்போர்ட்டர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட வெப் பேஜை காட்டி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா நீ போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் இவரை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே சொல்றாரு. அந்நேரம் பார்த்தா இவங்களே ஆப்போசிட்ல ரன்னிங் ஓடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே முன்னாடி ஓடி போறதா அந்த ஒரு ரிப்போர்ட்டருமே நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்போ இவங்க வந்துட்டு டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நடக்கக்கூடிய ட்ராக் மீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது நம்ம சாகிக்கு இருப்பாங்க இல்லையா அந்த ஒரு யூனிவர்சிட்டி தான். இவங்க எல்லாம் வந்து நின்னுட்டு போய் பின்னாடியே சாகிக்கு வந்துடுறான். என்னடா நீங்க இன்னும் கிவ் அப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து கேட்கறான். சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க ஆனா யாரும் என் வழியில எல்லாம் வராம நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகிக்கு சொல்றான். அந்நேரம் சிண்டோ வந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க ஒன்னும் உன் கூட போட்டி போடுறதுக்குலாம் இங்க வரல. எங்களோட காம்படிஷன் இங்க இருக்கிற எல்லாரும் கூட தான் அப்படின்ட்டு சிண்டோ சொல்றான். இதை கேட்டக்கப்புறம் ஹைஜியுமே அப்படியே சிரிக்கிறான். சரி வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி எல்லாரையும் சொல்றான். எல்லாருமே அப்படியே போறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல தான் இந்த ஒரு ட்ராக் மீட் நமக்கு காட்டுவாங்க. இதுல யார் யாரெல்லாம் அபிஷியல் ரெக்கார்டை கொண்டு வராங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.